சாங்ஸ்லாம் தான் என் படத்துல பாதி ஹிட் அப்படின்னு நம்புற நிறைய நடிகர்கள் இருக்கதான் செய்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல யூத் படத்துல வந்துன்னா அந்த ஒரு 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 சாங் எல்லாராலையும் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு மினிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஜிவி பிரகாஷ் அவருடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்கும்? அவரு அவரு ஃப்ரீயா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அத பத்தி அப்படிங்கிறதே கேட்கணும்னு இப்ப வந்தேன். ஆடியோ லான்ச்ல சொல்லும்போது தான் தெரியும். பட் அவரு பண்ணணுன்ற கட்டாயம் இல்ல. பட் அதை தாண்டி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து அடுத்த தலைமுறை வரும், அதுக்கு நம்ம இடம் விடணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்னு என்னன்னா ஒரு புஷ் பண்றது வந்து இப்ப காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்குலாம் வந்து பெரிய ஒரு புஷ் இருந்துச்சு. ம். அதாவது எந்த விதமான நெகட்டிவ் ரிவ்யூவும் வரக்கூடாது, ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க வந்து யூடியூப்ல போய் அந்த படத்தோட ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுத்து போட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தை கூட இருக்காது. நிச்சயமா. ஃபுல்லாவே அவங்க அவ்வளவு புஷ் பண்ணாங்க படத்தை. ஆனா படம் போகவே இல்லையே. ஸோ அது நீங்க எவ்வளவு புஷ் பண்ணாலும் படம் கண்டென்ட் தான் பேசணும் கடைசியில. ஸோ பட் அந்த இப்ப இது ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். துள்ளுவத இளமையில வந்து தனுஷே சொல்லியிருந்தாரு. யுவன் துள்ளுவத இளமையில வந்து யுவன் வந்து எப்படி ஒரு விலாசமா இருந்தாரோ அந்த படத்துக்கு, அந்த மாதிரி இதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு விலாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்ப யாரும் அந்த அளவுக்குலாம் இறங்கி இப்போ மூன் வாக்னு ஒரு படம் வருது. அதுல ஏஆர் ரஹ்மான் இறங்கி செய்றாரு. ஆமா. பட் அவரு எல்லா பாட்டும் அவரே பாடி எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் தான் ஆடி நிறைய பண்றாரு. பட் எல்லாத்தையும் தாண்டி அவங்கள சப்போர்ட் பண்ணி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து உண்மையிலேயே ஜிவியை பாராட்டணும்.